Hi guys, welcome back to Sana Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Aari work கோர்ஸோட கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டவுட்ஸை கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜரி வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அது என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா A1 அப்படி இல்லனா 753 பிராண்ட். அதே மாதிரி ஜரி யூஸ் பண்ணும்போது எண்ட்ல thread இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. நம்ம நரம்பு இருக்குறது யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம நார்மலா வந்து நாட் போடுவோம் இல்லையா, த்ரெட்டுக்கெல்லாம் நம்ம நாட் போடுற மாதிரி இதுல வந்து அதே பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க நாட் போட்ட பிளேஸ்லயே 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்க நாட் போட்டுக்கோங்க. எப்படின்னா நீங்க அந்த ஃபேப்ரிக்ல போட்டுட்டு இழுக்கும் போது அந்த நாட் வந்து திருப்பி ஃபேப்ரிக் வழியா வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த நாட் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் காமிக்கிற 3 ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். ஃபர்ஸ்ட்டு மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கரையும் வச்சு நீங்கள் வந்து அந்த நாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே ஒரு லூப் மாதிரி நடுவில் இருக்க ஃபிங்கரில் கொண்டு போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஷார்ட்ஸில் கூட ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டூலிப் பிராண்டோட 13 இல்லை 14 சைஸ் நீடில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர்ஸை வந்து ஸ்டாண்டுக்கு கீழே வச்சு ஃபேப்ரிக் வழியாக நீடில் விட்டு நீங்கள் அந்த லூப்பை வந்து எடுக்கணும். ஸோ அது நாட் கிட்ட வந்தோடனே அந்த த்ரெட் வந்து அதுக்கு ஜரி வந்து அதுக்கு மேலே வராது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென்சிலால் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து போடும்போது கூட அந்த மாதிரியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக ஸ்ட்ரைட்டாகவே உங்களால் செயின் ஸ்டிச் வந்து போட முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நீடில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டெம்ப் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பிளேஸ்மெண்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் தான் நீங்கள் அந்த நீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டெம்புமே கீழே லெஃப்ட் சைடு தான் பார்த்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வரும்போது லெஃப்ட் சைடு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு லூப்குள்ளே விட்டு இன்னொரு லூப்குள்ளே இந்த மாதிரி எடுத்து போடணும். நான் பேக் சைடோட வீடியோ வந்து அதாவது ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ வந்து இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு லூப்குள்ளே இன்னொரு லூப்பை விட்டு நீங்கள் எடுக்கணும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப அழகாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆரி நாட் எப்படி உங்களுக்கு போடுறதுன்றதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஆரி நாட் வந்து ஃபர்ஸ்ட் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆரி நாட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஆரி நாட் வந்து நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா அந்த லூப் வந்து இந்த மாதிரி கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகாமல் நீங்கள் இழுத்தாலுமே அந்த நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நாட் வந்து கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் பழகிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஆரி நாட் எப்படி போடுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் நார்மலாக எப்படி லூப்பை எடுப்பீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லூப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லூப்பை எடுத்து இந்த லூப்பில் விட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லூப் வழியாக அந்த லூப்பை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கீழே நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போது அந்த இது வந்து டைட் ஆகிக்கும். நல்லா ஜூமிங்கில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நாட் வந்து வந்துடும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட பேக் சைட். நான் ஆல்ரெடி ஃபேப்ரிக்கோட பேக் சைட் நான் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரியை. ஸோ சரியை இந்த மாதிரி ஸ்டாண்டு கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே ஃபேப்ரிக் வழியாக நீங்கள் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த சரியை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணிவிடுங்க. உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நீடில் வந்து மேல் வழியாக இழுக்கும்போது ஸோ இந்த த்ரெட் இந்த நாட் வந்து லாக் ஆகிக்கும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி நீடில் இன்சர்ட் பண்ணுங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஹாஃபா நீங்க வந்து டர்ன் பண்ணீங்கன்னா திருப்பி அது நீடில் வந்து திரும்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஹாஃப் டர்ன் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது நான் சொல்கிறேன். சில்க் த்ரெட்டுமே நீங்கள் நார்மலாக த்ரெட்டை எடுத்துகிட்டு ஓரளவுக்கு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. லென்த்தில் த்ரெட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு நான் சரியில் எப்படி வந்து நாட் போடுறது காமிச்சேன்னா ஒரே இடத்துல 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரியே நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நான் எப்படி ஃபிங்கர்ஸால் பிளேஸ்மெண்ட் பண்ணேனோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டோட பேக் சைட் போயிட்டு ஃபேப்ரிக் வழியாக நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து இழுத்திங்கன்னா நாட் வரும்போது லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில டிஸ்டன்ஸில் வச்சு லாங்காக ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த இதையுமே நீங்கள் லாங்காக போடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இழுக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த லூப் ஒன்று விட்டு இன்னொரு லூப்பை வெளியே எடுக்கிறீங்களா? ஸோ அது வரைக்கும் தான் நீங்கள் கீழே ஹெட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நீடில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி தான் மேலே அந்த த்ரெட்டை இழுக்கணும். நீங்கள் கீழே இருக்கிற ஹெட்டிலேயே வச்சுட்டு இழுத்தீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து அந்த த்ரெட் வந்து ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் த்ரெட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன இல்லையா டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் நாட்டை வந்து கரெக்டாக எப்படி இழுக்கிறதுன்றதை பிக்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் இதை ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுங்கள். அதுலேயே எந்த டவுட்ஸ் கேட்டாலும் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். பாய்.